வணக்கம் நண்பர்களே. நான் டாக்டர் ராஜமகேந்திரன், குடல் அறுவை சிகிச்சை நிபுணர், விழுப்புரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான பதிவு இந்த பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தியது. பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எல்லாரும் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் போடுறோம். ஸோ எதுக்காக போடுறோம்? நமக்கு ஒரு உடம்பு சரியில்லாத போகும்போது, இல்லை வீட்டில் யாருக்காவது ஒரு எமர்ஜென்சியாக சர்ஜரி தேவைப்படுற டைம்ல அந்த நேரத்தில் நம்மகிட்ட பணம் ரெடி பண்ணி ஒரு மன உளைச்சல் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம். ஸோ பட் இந்த பெரிய ஸ்கேம் அப்படின்னே சொல்லலாம். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ன்றது ஒரு பெரிய ஸ்கேம்னே சொல்லலாம். நிறைய பேர் ஆல்ரெடி அனுபவிச்சிருப்பீங்க இந்த பிரச்சனையை. அதாவது இன்சூரன்ஸ் கார்டு இருக்குன்ற கான்ஃபிடென்ட்டா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேருவோம். அந்த ஹாஸ்பிட்டலில் போன உடனே அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த சர்ஜரிக்கு இது வராது, இந்த சர்ஜரிக்கு இவ்வளோதான் உங்களுக்கு கிளைம் வரும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி இன்னும் கொஞ்சம் மன உளைச்சலை அதிகமாக்குவாங்க. நம்ம வருஷம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு 15,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் நிறைய பேர் எடுக்கிறீங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸுடைய ஸ்கேம் தான் இதுல முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு ரீசெண்டா பப்ளிஷ் ஆன எக்கனாமி பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆன ஒரு நியூஸ். ஸோ 11 out of 15 private health sectors paid less than 75% of the amount claimed அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்னன்னா, நம்ம ஒரு 50,000 ரூபாய் ஒரு ஆபரேஷனுக்கோ இல்லை ஒரு 50,000 ரூபாய் ஒரு அட்மிஷனுக்கோ நம்ம கிளைம் பண்ணியிருந்தா அதுல 15 கம்பெனில 11 கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணதை விட 75% கம்மியா தான் கொடுத்துரும். அதாவது 50,000 50,000 வராதுங்க, உங்களுக்கு வேணா 35,000 போனா போது தரும், அந்த மாதிரி ஒரு 40,000 தரும், அவ்வளவுதான். மிச்ச 10,000 நீங்க எதர் கட்டுங்க, இல்லைன்னா வேற ஹாஸ்பிட்டல்ல போய் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறது ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ. ஸோ இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிஷனா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது ரொம்ப கான்ஃபிடென்டா இருந்திருப்பீங்க, நம்மகிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு இருக்கு, ஸோ அந்த கார்டை வச்சு நம்ம எந்த பிரச்சனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா நிறைய பேர் கார்டு போட்டிருப்பீங்க. ஸோ அந்த கார்டு போட்டதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணும்போது அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நல்ல வழி இதுக்கு என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஒரு ஊர்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதாவது இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சிருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா, பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, அங்க போயிட்டு அந்த இன்சூரன்ஸ் பாக்குற பசங்க இருப்பாங்க, யாராவது அங்க இருக்க சின்ன சின்ன பசங்க, இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் அப்ரூவல் அனுப்புற பசங்க, ஹாஸ்பிட்டல் பசங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு கேளுங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த இன்சூரன்ஸ் வந்து ப்ராப்ளம் இல்லாம எல்லாருக்கும் கிளைம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாருங்க எவ்வளவு லிஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கு பாருங்க. நியூ இந்தியால இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட இன்சூரன்ஸ், பஜாஜ் அலையன்ஸ், ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி, சில ஸ்டார் ஹெல்த் வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்கு. உங்க ஹாஸ்பிட்டல்ல எந்த இன்சூரன்ஸ் ப்ராப்ளம் இல்லாம அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்றத அங்க இருக்கிற சின்ன ஒர்க் பண்ற பசங்க கிட்ட கரெக்டா சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு திருச்சியில இருக்கீங்கன்னா, உங்க திருச்சியில ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க நல்ல ஹாஸ்பிட்டலா இருக்கு, அங்கதான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த இன்சூரன்ஸ் வந்து நிறைய அப்ரூவல் வருது, ரிஜெக்ட் ஆகாம வருதுன்னா ஈஸியா சொல்லிடுவாங்க, இருக்க பசங்க சொல்லிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 கம்பெனி பேராவது சொல்லிடுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க இந்த ப்ரொசீஜரை கடைபிடிக்கணும். அதோட முக்கியமான விஷயம், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பானுங்க. புரோக்கர்ஸை அப்ரோச் பண்ணவே பண்ணாதீங்க, புரோக்கர்ஸ் மூலமா போவாதீங்க. இந்த புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அதுல ஒரு நீங்க கொடுக்குற 50,000 ரூபாய் 25% வரைக்கும் கமிஷன் போகும். அப்ப அவன் கொண்டு போய் விடுறது என்ன மாதிரி கம்பெனியா இருக்கும்? இருக்கிறதுலே அப்ரூவல் சரியா வராத ரொம்ப லோக்கலான கம்பெனில தான் கொண்டு போய் விடுவான். ரொம்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல பாருங்க, எந்த இன்சூரன்ஸ் கடைசியா இருக்கு பாருங்க, நிறைய பேர் நம்ம அதுதான் வச்சிருப்போம். நான் கூட அதுதான் வச்சிருக்கேன். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உடைய கிளைம் பாருங்க, 75% தான் கிளைம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைம்ஸ் அப்ரூவ்டு. ஸோ இந்த ஆர்டிக்கலை படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அவ்வளோ கிளியரா இருக்கு இந்த ஆர்டிக்கல்ல. அவங்க எந்தெந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நம்ம நிறைய பேர் வச்சிருக்கோமோ, அதாவது நம்ம இந்த புரோக்கர்ஸ் மூலமா வாங்குற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிளைமே சரியா வராம இருந்திருக்கு இந்த லிஸ்ட்ல. ஸோ இந்த கிளைம் வராம போறதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்தெந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ன்றது நீங்க இது உங்க ஊர் ஹாஸ்பிட்டல்ல கேட்டாதான் கரெக்டா தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஓவரால் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது. பட் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள், உங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு சின்ன இன்சூரன்ஸ் பாக்குற ஒரு ஸ்டாஃப் நர்ஸோ ஒரு பையனோ இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டீங்கனாலே கிளியரா சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது முக்கியமான கேள்வி நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணுமா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. கிட்டத்தட்ட நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், ஸோ உயிர் இல்லாத அந்த ஜீவனுக்கே நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். அதாவது இன்சூரன்ஸ்னா ஒரு காருக்கு நம்ம ஆக்சிடென்ட் ஆகுதோ இல்லையோ, காருக்கு சின்ன சின்ன பிரச்சனை வருதோ இல்லையோ, நம்ம வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 20,000 5,000 கார் இன்சூரன்ஸ் போடுறோம், பைக்குக்கு அதே மாதிரி 5,000 ரூபாய் போடுறோம். ஸோ அதே மாதிரி தான் ஹெல்த் இன்சூரன்ஸும். உடம்பு சரியில்லாம போனாலும் அந்த காசு நமக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சில ஹெல்ப் ஆகும். கண்டிப்பா இன்சூரன்ஸ்ன்றது ஒரு அவசியம், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது அவசியம். அதனால எல்லாருமே கண்டிப்பா ஒரு பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது நல்லதுதான். அதுவும் நீங்க சின்ன வயசுலேயே ஒரு 25-30 வயசுல நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, போக 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 50-60 வயசு வரும்போது அதோடைய கிளைம் நோ கிளைம் போனஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்.
ஸோ ஒரு நல்ல கம்பெனியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே கம்பெனியில் வருஷம் ஃபேமிலி ஃபுல்லாக உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற 3 பேர் 4 பேர் எல்லாருக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க. இட் வில் பி டெஃபினெட்லி பெனிஃபிஷியல். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வர டைமில் நம்ம போய் நிற்கும் போது அந்த டைமில் பணம் ரெடி பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் ஈஸியாக சர்ஜரியோ இல்லை அட்மிஷனோ பண்ணிட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டே இருக்கலாம் கார்டு கொடுத்துட்டு. பட் அந்த டைம்ல மன உளைச்சல் கொடுக்காத இருக்கணும்ன்றதான் முக்கியம். பட் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அளவுக்கு அதிகமான மன உளைச்சலை கொடுக்குறாங்க மக்களுக்கு. அது எஸ்பெஷலி பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி முடியாமல் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு அதை எடுத்துட்டு வாங்க, இது கிடையாது, இது ரிஜெக்ட் ஆயிடும், இதுல இந்த சர்ஜரி இதுல வராது, இந்த சர்ஜரியில இவ்வளவுதான் நாங்க தருவோம், மிச்ச அமௌண்ட் நீங்க கட்டுங்க, இதெல்லாம் நீங்க காமனா கேட்கிற ஒரு கேள்வியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவாய்ட் பண்ணுங்க. உங்க ஊர்ல போய் விசாரிச்சு நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியா எடுங்க. நன்றி.